எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ராகி தோசை செஞ்சேன். 1 டம்ளர் ராகி எடுத்துட்டேன். அதுக்கு 1/2 டம்ளர் வந்துட்டு 1/2 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 1/4 டம்ளர் வந்து அதே டம்ளரில் உளுந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வச்சுட்டேன். இது கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் தோசை. புளிக்காமல் செய்யும்போது ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நான் இதை வந்து தோசையாக ஊற்றிக்கிறேன். இது நான் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் இந்த மாவை அரைச்சிருக்கேன். ஸோ இதில் இப்போ நான் சொன்ன அளவில் ஒரு 8லேருந்து 10 தோசை வரைக்கும் வரும். ராகியோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் அயன் சத்து, கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் போன் ஹெல்த், அப்புறம் அனீமியாக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நான் செஞ்சுடுவேன். ராகியோட இட்லி அரிசி, உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை ரொம்பவே தின்னாக ஊற்ற வரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.